ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விருதை பொண்ணு சமையல் சேனலில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். டாபிக் என்னென்னா, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் தான். கோல்டு சேவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 2 கிராம் கோல்டு காயின் சேவ் பண்ணியிருக்கேன். அதை எந்த மெத்தடில் சேவ் பண்ணேன், அதுக்கு நான் எந்த ஆப்பை யூஸ் பண்ணேன் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு சூஸ் பண்ணது தங்கமயில் தான். தங்கமயில் டிஜிகோல்டில் தான் நான் இதை சேவ் பண்ணேன். இப்போ நிறைய கடைகளில் நம்ம கோல்டு சீட்டு போட்டுக்கலாம், நிறைய ஸ்கீம்லாம் இருக்குது. பட் ஆனால் நான் ஏன் தங்கமயில் டிஜிகோல்டு சேவ் அதை நான் மெத்தடை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டு ஒரு 100 ருப்பீஸை கூடயும் நம்ம தங்கமாக மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்குது, நம்ம அதை செலவு பண்ணிவிடுவோம் அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா, அதை நம்ம டிஜிகோல்டாக மாற்றி கோல்டாக நம்ம மாற்றி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 500 ரூபாய் கட்டணும்னா நமக்கு 70 மில்லி நம்மளுடைய அக்கௌண்ட்டில் தங்கமாக வர வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம ஃபோனில் இருந்தே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை கட்டி நம்மளால் கோல்டை சேவ் பண்ணிக்க முடியும். 100 ருப்பீஸ் வரலேருந்து 200 வரைக்குமே நான் கட்டியிருக்கேன், 1000 வரைக்குமே நான் கட்டியிருக்கேன். அதுக்கு மேலே நான் கட்டினதில்லை. அப்படி கட்டி தான் நான் 2 கிராம் சேவ் பண்ணியிருக்கேன். 2 கிராம் நம்ம சேவ் பண்ணுறோன்னா நம்ம கட்டுற அமௌண்ட்லேருந்து 5% நமக்கு பெனிஃபிட்டாக அவங்க கொடுப்பாங்க. ஒரு 100 இல்லை 100 தான் கண்டிப்பாக 100 மில்லி கொடுப்பாங்க. 1000 1200 அந்த மாதிரி நமக்கு பெனிஃபிட் அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். அது கூட நம்ம வாங்கிக்கலாம். நம்ம அந்த மெச்சூரிட்டி டைம் முடியறக்குள்ளே நம்ம வாங்கினா தான் நம்மளால் பெனிஃபிட் அமௌண்ட்டோடு வாங்க முடியும். அப்படி இல்லை, இடையில நமக்கு தேவையில்லை, நம்ம கட்ட முடியல அப்படின்னா நம்மளால் இடையில வாங்கணுன்னா பெனிஃபிட் அமௌண்ட்டு கட் ஆகிடும். அப்படி தான் நான் கோல்டு காயின் 2 கிராம் சேவ் பண்ணேன். இன்றைக்கி கோல்டு ரேட்டு 8425 ரூபா. ஆனால் நான் மே மாதம் 7ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். எனக்கு மெச்சூரிட்டி டைம் ஏப்ரல் 2 கொடுத்துருக்காங்க. போன வருஷம் நான் ஜாயின் பண்ணேன், இந்த வருஷம் எனக்கு ஏப்ரல் 2 கொடுத்துருக்காங்க. நான் கட்டின அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 14,474 ரூபா தான் நான் கட்டியிருக்கேன். எனக்கு இப்போ 2 கிராம் 89 மில்லி எனக்கு சேவில் இருக்குது. இப்போ அவங்க எனக்கு பெனிஃபிட் அமௌண்ட்டாக 79 மில்லி கொடுக்குறாங்க. ப்ளஸ் நான் இன்னும் இந்த மாதத்துக்கு கட்டக்கூடிய அமௌண்ட்டை கட்டினேன்னா கண்டிப்பாக 100 மில்லி அவங்க எனக்கு பெனிஃபிட் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. அப்போ 1200 எனக்கு பெனிஃபிட் அமௌண்ட்டாக கிடைக்கும். அப்போ நான் 2 கிராம் 168 மில்லி இப்போவே சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூட நான் இன்னும் ஒரு 100 மில்லி சேர்த்தனா நான் 2.5 கிராம் அளவுக்கு காயினாக என்னால் வாங்கிக்க முடியும். அப்போ நான் 15,000 தான் நான் பே பண்ண போகிறேன். ஆனால் நான் 2.5 கிராம் அளவுக்கு சேவ் பண்ணிக்கிறேன். அப்போ இன்றைக்கி கோல்டு ரேட்டு 8,425 ரூபா. அப்போ 2 கிராம் எடுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளால் 18,000 இல்லாமல் கோல்டு காயின் எடுக்க முடியாது. ஆனால் நான் 15 + 15,500க்குள்ளே நான் எடுத்துடலாம். அப்போ நம்ம பவுன் விலை கம்மியாக இருக்கக்குள்ளேருந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக கட்டினதுனால இந்த பெனிஃபிட்டை நம்ம அடையிறோம். அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக இப்போலேருந்தே சேவ் பண்ணுங்கள். கோல்டு காயினை உங்களாலையும் சேவ் பண்ண முடியும். நான் இப்படி தான் கோல்டு காயின் சேவ் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.